வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் ஒரு 1/2 கிலோ போல் சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா தண்ணியில் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்தாச்சு. 1/2 மூடி எலுமிச்சம்பழம் உள்ளே பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டாச்சு. இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துப்போங்க. மல்லி இலை 1/2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. புதினா இலை 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதை உடச்சி உள்ளே சேர்த்தாச்சு. 2 கிராம்பு அதுவும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதான், நைஸாக அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட்டை நம்ம சிக்கனுக்குள்ளே சேர்த்தாச்சு. தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்தாச்சு. இப்போ கெட்டி தயிர் 1 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. இப்போ இந்த தயிர் சேர்த்து நம்ம சிக்கன் நல்லா ஊற வைக்கையில் அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காதுங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கும், சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு 1/4 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். ஒரு அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிற ஜாமான் உள்ளே சேர்த்துக்கலாம். பட்டை 2 துண்டு, ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, கொஞ்சம் கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 கிராம்பு போல் எடுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டாச்சு. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். வணங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் நம்ம சிக்கனில் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ 1/2 ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது 2ஐயும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி மீடியம் சைஸில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ தக்காளியை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கனில் சேர்த்திருக்கோம் ஆல்ரெடி, உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலாவில் ரெடி பண்ணி வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி 1/4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம சிக்கனை நம்ம பிரியாணியில் சேர்த்து செய்யலை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாவில் பெரட்டையில் ஆல்ரெடி 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது பேலன்ஸ் இன்னொரு ஸ்பூன் தயிர் சேர்த்தாச்சு. கலந்து விட்டுருங்க. மசாலாவில் சிக்கனை நல்லா பரட்டி விட்டுறலாங்க. பரட்டி விட்டாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். நான் ஜார் அலம்பின தண்ணி ஒரு 1/2 டம்ளர் போல் எடுத்திருக்கேன். டம்ளரோட அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த 1/2 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் சிக்கனை நல்லா வேக விட்டுறலாம். கலந்தாச்சு. லைட்டாக மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து சிக்கன் பார்ப்போம். இப்போ சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்கு. மசாலாவும் சிக்கனில் நல்லா இறங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி 2 டம்ளர் அளவு எடுத்திருக்கேங்க. நல்லா 2-3 டைம் கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் புல்லாக சேர்த்தாச்சு. இப்போ இதை லைட்டாக பரட்டி விடுங்க. அரிசி உடைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி உள்ள 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். பேலன்ஸ் நம்ம 2.5 டம்ளர் அளவு தான் தண்ணி இப்போ சேர்த்துருக்கோம். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணிங்க.
பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ லைட்டாக பபிள்ஸ் வருது. இந்த மாதிரி நுரைச்சி வர டைமுக்கு நம்ம வந்துட்டு மேலால் புதினா இலை தூவிட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. மூடி போட்டுடலாம். விசில் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஒரு விசில் விட்டுட்டு அடுப்பை ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு 2 நிமிஷம் முடிஞ்சது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ப்ரெஷரெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா லைட்டாக பரட்டி விடுங்க சாப்பாடை. அவ்வளோதாங்க. லைட்டாக இந்த போல் பரட்டி விடுங்க. சாப்பாடு உடஞ்சிராமல் இருக்கணும், பார்த்துக்கோங்க. ரொம்ப அடிப்பக்கத்துலேருந்து கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா சாதம் குழஞ்ச மாதிரி இருக்கும். மேலால் லைட்டாக கிளறி விடுங்க. நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சுங்க. சில பேர் வந்துட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க, ஆனால் அதில் போட்ட பீசஸ் வந்துட்டு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு மசாலா ஒன்று ரெடி பண்ணி அதில் சிக்கனை ஊற வச்சு நம்ம உள்ளே சேர்க்கையில் சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதில் அந்த காரம், உப்பு, இந்த டேஸ்ட்டெல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கூட வந்துட்டு தயிர் பச்சடி, எக்கு வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபேவரட் எப்படி ரெடி பண்ணணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.